வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சொல்ல பார்க்க போகிற வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வந்த ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி நம்பர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். சி நம்பர் 1லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கோம், ஃபஸ்ட் ரவுண்ட் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்புறம் மினிஸ்டர் கேட்டகரியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சி நம்பர் 8. ஓகேவா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 கேட்டகரியில் 7th பே கமிஷனாக இருக்குது. 8th பே கமிஷன் இப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்டெப்த் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து சில முக்கியமான டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் இந்த மாதம் 23ஆம் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. ஸோ அடுத்த மாதம் 23ஆம் தான் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு மாதம் டைம் இருக்குது, நம்ம லேட்டாக பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ண காரணத்தால் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த எக்ஸாம் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து லெவல் 1 போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 இருக்கும். 18,000 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 36 தான் மேக்ஸிமம் ஏஜ். இது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓவரால் வேகன்சி எவ்வளோ? 32,438 வேகன்சி. நல்ல ஹை வேகன்சி தான். ஓகேவா? ஸோ நம்ம சென்னைக்கு சதர்ன் ரீஜனுக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி. ஸோ டிஸ்டன்ஸ் வெர்ஷன் வந்து 6/9 இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 கேட்டகரியில் வருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாஸ்ட் வந்து கலர் விஷன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும், பைனோகுலர் விஷன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும், நைட் விஷனில் பாஸ் ஆகணும், மெசோபிக் விஷன்லையும் நீங்கள் பாஸ் ஆகணும் A2 ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 இருக்கிறவங்களுக்கு A3 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கும். இவங்களும் சில டெஸ்ட்டு வந்து பாஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ வந்து 6/12 இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா B1 கேட்டகரியில் வைப்பாங்க. அவங்களும் சில டெஸ்ட் வந்து பாஸ் ஆகணும். சரியா? அதே மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் விஷன் B2 இருக்கிறவங்களுக்கும் சில கேட்டகரியில் வந்து பாஸ் ஆகணும். ஸோ வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இவங்க வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் கண்டிப்பாக நீங்கள் வேகணும். அப்படின்னா உங்களால் செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆக முடியாது. ஓகேவா? இதெல்லாம் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன்னா ஆல்ரெடி நான் இதை பற்றி போட்டிருக்கேன் ALPயில். ஸோ அதனால் வந்து அதில் பாக்ஸில் லிங்க் தரேன். நான் மறக்காமல் இதை நீங்கள் போய் பாருங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 33 தான் இருந்துச்சு. இப்போ கொரோனா வந்த காரணத்தால் 36 மாற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCக்கு 3 வருஷம், SCக்கு 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? 1 2 3 4 ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து CBT சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து PET எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. 3வது தான் DV, அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது நமக்கு. ஓகேவா? சரி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் என்ன வைப்பாங்க? எப்பயும் போல் தான் 90 நிமிஷம். ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். மொத்தம் 100 மார்க்குக்கு வைப்பாங்க. எல்லாமே வந்து 25 மார்க் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். ரயில்வே பொறுத்த வரைக்கும் சேம் பேட்டர்ன் மட்டும் தான் வரப்போகுது. ALPயில் அப்ளை பண்ணுவாங்க. வரிசையாக வந்து அவங்களோட பேட்டர்ன் என்ன, எப்படி படிக்கணும் அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதனால் CBT 1 பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமன் மட்டும்தான். ஓகேவா? மொத்தம் வந்து 90 நிமிஷம் 100 மார்க்குக்கு 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே சேம் சிலபஸ் தான். ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் NCERT நீங்கள் புக் படிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து CBSE புக்கும் நார்மல் ஸ்டேட் போர்டு கூட நம்ம ரெஃபரன்ஸுக்கு படிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் என்ன அப்படின்றத இந்த லிஸ்ட்லேயே அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ ஓகேவா? இது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து கேட்டகரி வைஸாக, கேஸ்ட் வைஸாக 3 டைம்ஸ் கால் பண்ணுவாங்க. இப்போ OBCக்கு 100 வேகன்சி இருக்குன்னா 300 பேரை வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து எப்படிலாம் வைப்பாங்க அப்படின்றத ஒரு சின்ன பாக்ஸ் மூலிமா சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 35 கிலோ வெயிட்டை வந்து 100 மீட்டருக்கு நீங்கள் தூக்கிட்டு ஓடணும். 2 மினிட்ஸில் ஓடணும். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான். அந்த வெயிட்டை கீழே போட்டு அகைன்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு சிங்கிள் சான்ஸில் 35 கிலோ வெயிட்டை 100 மீட்டரில் 2 நிமிஷத்தில் நீங்கள் ஓடணும். அந்த வெயிட்டை கீழே போடக்கூடாது. ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் 100 மீட்டரை வந்து 4 மினிட்ஸ் அண்டு 15 செகண்டில் வந்து கிராஸ் பண்ணணும். 100 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதை 4 நிமிஷம் 15 செகண்டில் வந்து அந்த 100 மீட்டரை கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இல்லை, அந்த 100 மீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்டில் நீங்கள் கிராஸ் பண்ணால் போதும். இதுவும் ஒரே ஒரு சான்ஸ் தான், செகண்ட் சான்ஸ் கிடையாது. இது மேல் கேண்டிடேட். இப்போ ஃபீமேலுக்கு பார்த்தோம்னா 20 kg நீங்கள் வெயிட் தூக்கணும்.
சேம் 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கும். அதே மாதிரி வெயிட்டை கீழே போட்டுட்டு அகைன் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1000 மீட்டரை வந்து 5 மினிட்ஸ் அண்ட் 40 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ அதனால் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் படிக்கிறப்பவே நம்ம சைட் பை சைடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நார்மலாக எழுந்து ஜிம்முக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அது போல் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ இதை வந்து கரெக்டான ஒரு 1000 மீட்டரை வந்து ஈஸியாக கரெக்டான டைமில் வந்து நம்ம போக வைக்க முடியும். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட் ரவுண்ட் அது ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் கிடையாது. 1000 மீட்டரை கரெக்டாக இந்த டைமில் கிராஸ் பண்ணணும். அதில் ஒரு செகண்ட் மிஸ் ஆனால் கூட அவுட்டு தான் நம்ம. ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நமக்கு நடக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டேட்டாக வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துலாம். நம்ம சதர்ன் ரீஜனை பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ அதர் ஜோனில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதர் ஜோனில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சென்னை ஜோன் வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கில் இருக்குது, அதாவது வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது, கேரேஜ் அண்ட் வேகன் இருக்குது, பிவிஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராக் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்ன அப்படின்றதையும் நான் வந்து ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமில் தெளிவாக போட்டிருப்பேன். சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும், ஒர்க் ஷாப்பில் எப்படி ஒர்க் இருக்கும், பிரிட்ஜில் எப்படி ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெட்டில் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத செப்பரேட்டாகவே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஓவரால் வேகன்சி எவ்வளோ? 2694 வேகன்சிஸ். நல்ல வேகன்சி தான், யூஜி வேகன்சி தான். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்க்கு 1089, எஸ்சிக்கு 397, எஸ்டிக்கு 228, ஓபிசிக்கு 698. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2694 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சதர்ன் ஜோனுக்கு. ஓகேவா? கண்டிப்பாக மறக்காமல் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். எல்லா போஸ்டிங்குமே ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஐடி மட்டும் தான் படிக்கணும். அப்படின்னா வந்து அது ஈக்குவலண்ட்டாக அப்படின்னா நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் அந்த 3த்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் இந்த போஸ்டிங்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயராக. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் வந்துச்சு. பட் கன்ஃபார்மாக வரல. அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10th படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஐடி ஈக்குவலாக நம்ம அப்ளை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ வந்து வெறும் ஐடி ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு ஈக்குவலாக இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டோ அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷனாக 10th நம்ம முடிச்சிருப்போம்ல, அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் ஆர் ஐடிஐ ஆர் ஈக்குவலண்ட் ஆர் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட். ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஆக மொத்தம் 10th நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? என்னென்ன போஸ்டிங்க்கு அவங்க கொடுத்துருக்க எல்லா போஸ்டிங்க்குமே ஓகே பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும், எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் இந்த நோட்டிஃபிகேஷனை விலைக்கு நிறைய போட்டிருப்பேன். ஓகேங்களா? இன்டெப்த்தாக சின்ன சின்னதாக போட்டிருப்பேன். ஸோ அதனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன். ஏன்னா நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 8 வரைக்குமே நிறைய வீடியோ இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து நோட்டிஃபிகேஷனை பற்றி அதிகமாக நான் போட்டிருக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு இருக்க தேவையில்ல. இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் ரொம்ப முக்கியமான செக்ஷன் தான் அது. ஓகேவா? ஸோ அந்த செக்ஷனை எப்படி படிக்கலாம், எப்படி வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்றதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாருமே டெலகிராம்லேயும் நம்ம யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சிஏ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்ம எடுத்தோன்னா வேஸ்ட் டாப்பிக்காக இருக்குது. அதை எப்படி வந்து கிறிஸ்பாக படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ வரப்போகுது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.